வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், உள்ளது உள்ளவாறு அறிவியல் எப்படி ஜோதிட சாஸ்திரத்துல வேலை செய்யுது, நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இந்த ஜென்மத்துல வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது, அது சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு உங்களுடைய ஜாதகம் எப்படி துணை புரிகிறது, கர்ப்பபலன் எப்படி வேலை செய்யுது, இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன் பார்க்க போறீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ மீன ராசிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்க போகுது, மாத கிரகங்கள் கோச்சாரத்துல எப்படி இருக்க போகுது, ரெண்டோட அமைப்புகள் எப்படி வித்தியாசமா இருக்க போகுது, இது மூலமாக என்ன தாக்கத்தை கொடுக்க போகுது. ஆல்ரெடி மீனராசிக்காரங்களை ஜென்மசனியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதமாகிய ஜூலை 2025 எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம துல்லியமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சனி ராசியிலேயே இருக்கிறதுனால ஜென்மசனியை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய மெனக்கெடுதல், ஒரு இணை பிரியாத ஒரு பயம், முதல்ல இருந்த மாதிரி நார்மல் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள், அதிகமான வேலை செய்வது, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேஜுக்கு சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் இக்கட்டான முடிவுகள், அவங்க ஒரு பக்கம் யோசிச்சாங்கன்னா ஒரு பக்கம் வண்டி ஓட்டினாங்கன்னா இன்னொரு பக்கம் வண்டி திரும்புதுங்கிற மாதிரி சில வாழ்க்கையில சில இடக்க முடக்கான சில விஷயங்கள், போட்ட பிளான் மிஸ் ஆகுறது, ஒரு இணை போனது பாஸ்ட் லைஃப்ல நம்ம செய்ததெல்லாம் சில பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம், போன வருடங்களை செய்த தவறுகளுக்கு இப்போ நம்ம தண்டனை அனுபவிக்கிறது, அதனால கஷ்டப்படுறது, அது மாதிரி மனம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த அமைப்புல இப்ப குருவே 4ஆம் இடத்துல 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது என்ன கொடுக்குறாருன்னா, அந்த இறுக்கத்தோடைய தொழில முன்னேற்றங்கள், தொழில அதிக இன்வால்மெண்ட், ஆர்வம், முதல்வதோட மெனக்கெடுதல் அதிகம், வேலையில அதிகமான பலன்கள், வேலையில அதிகமான உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அப்பதான் நம்ம சர்வே பண்ண முடியும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அந்த சீரியஸ்னஸ் இப்பதான் கொடுக்கும். அது வரைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆவாங்க. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், அதிகமாக உழைக்க வேணும். வியாபாரிகள் இன்னுமே உழைப்பாங்க, அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதிக நேரம் வேலை செய்வாங்க, அதிகம் யோசிப்பாங்க. தொழிலாளிகளும் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த ப்ராஜெக்ட் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்ம அலைச்சல் அதிகமாக இருக்கும், நம்ம காம்படிட்டிவான ஃபீல்டாக இருக்கிற மாதிரி ஆகும். முதல்ல இருந்ததோ காம்படிட்டிவ் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈவன் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலோட நம்ம இந்த படிக்கிற டென்ஷன், எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. அதே சமயத்துல ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள். அந்த விஷயத்துல உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் மெனக்கெட்டுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு, அதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதுசா நம்ம இது வரைக்கும் போகாத ஏரியால போய் புதுசா சில நபர்களை பார்த்து அது மூலமாக எதிர்நீச்சல்கள் போட்டு ஜெயிச்சு சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்டேஷனா பண்ணி அப்புறம்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்புக்கு ஜூலை மாதம் ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு மாதமாக இருக்கு. ஸோ ஜூலை மாதம் எல்லாமே ஒரு மாதிரியான ஜென்மசனியோட விஷயத்துல கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்க ஜென்மசனினா என்ன, அதோட டென்ஷன் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க அமைப்பீங்க. அதே சமயத்துல வேலை தொழில் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போகும். இன்னும் பதிலோட நம்ம அதிகமா ஆர்வமா செய்யக்கூடிய அமைப்பு. சில ஒரு அவயோக திசை நடக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலையில கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது, வேலை போடுது, அப்புறம் எப்படா வேலை கிடைக்கும்னு பாக்குறது, தொழில திடீர்னு ஒரு செட்பேக் வர்றது, அது மாதிரிலாம் கொஞ்சம் விஷயம் இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரியான டென்ஷன் வர்றது, நீங்க கம்பெனி நடத்துற எம்ப்ளாயிஸ்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நம்ம கோபதாவங்களை தவிர்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதி செவ்வாயே பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை, நட்பு வீட்டில் இருக்கிறார். சில எதிரிகளை கொஞ்சம் சில வரலாம், அதனால கொஞ்சம் பேச்சுல பண்றதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளிநாடு தொடர்புகள்ல கொஞ்சம் புதுசா நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்கன்னா யார் என்னன்னு செக் பண்ணி தான் நீங்க சேஃபா தான் பண்ணணும். யாரையும் இந்த டைம்ல நம்பிடக்கூடாது.
அவ எடுத்தமா கவுத்தமான்னு போயிடக்கூடாது. உங்க மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது ஓப்பனா சொல்லக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போறதும் தப்பு இல்லை. தொழில் வேலை விஷயத்துல நல்ல விஷயங்கள் உண்டு. திருமண விஷயங்கள்ல நல்லா கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு. இருந்தாலும் இந்த நேரத்துல வரக்கூடிய வரன்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். எடுத்துமா கவுத்துமான்ட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நல்லா பழகி பார்த்து தான் செய்யணும். ஏன்னா ஜென்மசனி வரும்பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பாவகர்மாவை நம்ம கரைக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறாவதற்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மைண்ட் நார்மலாக கிளாரிட்டியோட இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் எல்லாமே யோசிச்சு ஆலோசனை பெற்று அப்புறம் தான் நீங்க செய்யணும். மற்றபடி இம்பார்ட்டன்ட் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது தப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே எடுத்துமா கவுத்துமான்னு பண்ணக்கூடிய நேரங்கள் இல்லை இப்போ. தொழில் விஷயங்கள் அப்படி முன்னேறுவதற்கும் கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் அது மாதிரி முயற்சிகள் நீங்க செஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சில அரசு விஷயத்துல சில நீங்க கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க, ஒரு லோன் சில எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கும். அது மூலமா சில பிரச்சனைகள் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். சில கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் அதாவது பணம் பற்றாக்குறை அது மாதிரி விஷயங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து நம்ம சம்பாதிச்ச பணமா எடுத்துக்க முடியாது. அது வந்து இப்போதைக்கு ஒரு தற்காலிக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகள்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்த போகக்கூடிய அந்த 1.5 வருஷம் 2 வருஷம் ஜென்மசனிக்கு ஒரு விஷயமும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேட்டாக போகிறது, கொஞ்சம் ஹார்டாக போகிறது, கொஞ்சம் டஃப்பாக போகிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறது ஸ்டார்ட் உணரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னுமே முதலோட இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பலன் வந்து கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்குற பலன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இருந்தாலும் நீங்க டென்ஷன் ஆகாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் உறவுகளை பாதுகாத்து கொண்டு உங்களுடைய மனநிலையை வந்து நம்ம நெகட்டிவாக கொண்டு போகாம பாசிட்டிவாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் உடல் நல கோளாறுகளும் அப்பப்போ தர தூக்குற அமைப்புகள் உண்டு. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நீங்க கொண்டு வந்து அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்மசனி தாக்குதலிருந்து இந்த இந்த ஆரம்ப கட்ட ஒரு ஜென்மசனி காலத்திலிருந்து நீங்க ஸ்லோவா அப்படியே மைண்டை வந்து தன்மைப்படுத்தி பெரிய பாதிப்பு இல்லாம நீங்க வந்து வந்துடலாங்கிறது என்னோட ஆலோசனை. அதே சமயத்துல இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, நல்ல யோகமான தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும், நான் ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். உங்களுடைய தசநாதன் எப்படி, தசா புக்திகள் எப்படி, புக்திநாதன் எப்படி, இந்த கோச்சாரத்தில் எப்படி போறாரு, இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கைக்கு வந்து எப்படி ஒரு ட்ரெயின் ஒரு ரயில் வந்து 2 தண்டவாளம் தேவையோ அதே மாதிரி கோச்சாரமும் இந்த உங்கள் ஜென்ம ஜாதக தசாபுக்தியும் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது உங்க வாழ்க்கைங்கிற ட்ரெயின் எப்படி போக போகுது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம், எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த மாதிரி டைரக்ஷன்ல வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது, எந்த நேரத்தில் நம்ம அடைக்க வாசிக்கணும், எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போக ட்ரை பண்ணுங்கிறதுலாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஒரு பொதுவான கருத்து தான், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.